கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில கூட பேச வேண்டும், அடிமையோடு பேச வேண்டும். ஆவியானவரே நீர் பேசுங்கப்பா, நம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அடிமைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையானது பிரயோஜனமாக இருக்க கர்த்தரை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் இந்த நேரத்தில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கடந்த வாரம் செய்தியினுடைய தொடர்ச்சி. கடந்த வாரம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய கை குறுகவில்லை. இந்த வாரம் அந்த கீழே அந்த வசனத்தில் கீழே வரிய வாசிங்க. ஏசாயா 59:1. ஆமீன். கர்த்தருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி என்னவாகவில்லை? மந்தமாகவில்லை. நாம் எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அவர் பதில் கொடுக்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். அதனால தான் கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை. மந்தமாக இருக்காது. காது கேளாதவங்க மந்தமாக இருப்பாங்க. என்ன பேசுனாங்க தெரியலையே, என்ன காதில் பாதி விழுந்து பாதி விழலை அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா? அதான் மந்தமாக இருக்குது. ஆனால் நம் தேவன் அப்படி கிடையாது. அவர் செவி என்னது? மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏசாயா 58:9 வாசிங்க. ஏசாயா 58:9. அங்கே பக்கத்திலே இருக்கும் பாருங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். போதும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எப்பொழுது சொல்லுங்க? நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, நமக்கு ஒரு வேதனைகள் சூழ்ந்திருக்கும் போது, நாம் அப்படியாக சோர்வின் பாதைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அதிகமான வேதனை வரும்போது தான் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய ஃபார்முலா. நிறைய வேதனை வரும்போது, நிறைய கஷ்டம் வரும்போது, நான் எதுக்கு ஜெபிக்கணும், நான் எதுக்கு பைபிள் வாசிக்கணும், நான் எதுக்கு ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு பண்ணணும், எனக்கு என்ன அப்படி கிடையாது. நெருக்கங்கள், சோதனைகள், சோர்வுகள் மத்தியில் தான் கர்த்தரை நாம் அதிகமாய் நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த இடத்துல பாருங்களேன், அந்த பர்திமே என்றதான ஊரில் 2 குருடங்க இருப்பானுங்க. அவனுங்க கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க. அந்த சீசனங்கள்லாம் அதட்டுவாங்க, டேய் பேசாமல் இரு. அவர் ஏசாமியை நன்மை செய்வதற்காக அவர் கிராமங்கள் போயிட்டுருக்காரு. அவர் பரிசுத்தமுள்ள கடவுள். நீ குருடன், நீ பிச்சைக்காரன், நீ எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதட்டுவார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போயிட்டு. அப்போ அதட்டும் பொழுது அப்போ பாருங்கள், அவன் அதிகமாய் கூப்பிடுறான். ஒருவேளை அதிகமாய் கூப்பிட்டால் நம்முடைய சத்தமானது இயேசுவின் காதில் விழட்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரியமானவர்கள் அதிகமான கஷ்டம் வருதா, அதிகமான சோதனைகள் வருகிறதா, அதிகமான நெருக்கங்கள் வருகிறதா, அதிகமான நிந்தனைகள், போராட்டங்கள், நிபச்சொல் என்றால் நிந்தனை. நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல நம்ம பரிசுத்தமாக இருப்போம், நல்ல கர்த்தருக்குள் இருப்போம், நம்ம மேலே அநியாயமாக சொல்லுவாங்க, அதான் நிபச்சொல். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.
அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக வேண்டாம். அப்படி தான் வரும் ஆவிக்குரியவர்களுக்கு, அப்படி தான் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்கள், யார் அதிகமாய் கர்த்தரை நேசித்து யார் அதிகமாய் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிந்தனைகள் வரும். அவங்க பேரில் தான் இல்லாததை சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அதுக்கு அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அடுத்து கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். சத்தமாய் கூப்பிட நேரத்தில் சத்தமாய் கூப்பிடணும். அந்த பர்திமை கூட அப்படிதான் சத்தமாய் கூப்பிட்டான். வாசிங்கள் அந்த பகுதியை, உங்களுக்கு விளங்கும். அப்போதான் மத்தேயு சுவிசேஷம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 20:30 மார்க்கில் கூட வரும். வாசிங்க, மார்க்கில் கூட வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேத்தி மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அதிகமாக கூப்பிட்டான். 48 வாசிங்க. 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். வாசிங்க, மார்க் மைக்கில் வாசிங்க. மார்க் 10:48 வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பார்த்தீங்களா, அநேகர் அங்கே சீஷர்கள்லாம் அதட்டுறாங்க, ஏன் நீ அவரை கூப்பிடுறன்னு. அடுத்து, அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் முன்னிலும் ஒரு முறை அவன் கூப்பிட்டு பார்த்தான். இவங்கெல்லாம் அதட்டினார்கள், ஆனாலும் பாருங்களா, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். நம் வாழ்க்கையில் கூட நெருக்கங்கள், போராட்டங்கள், அவமானங்கள் வரும் பொழுது நாம் அதிகமாய் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படி நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். எப்பயாவது நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்களா? யாராகிலும் ஒருத்தர் சாட்சி சொல்ல முடியுமா? எனக்கு நெருக்கம் வரும்போது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? யாருக்காகிலும் சாட்சி இருக்கா? ஒரே நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? யாராகிலும் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவருடைய அக்கா பையன் விழுப்புரத்தில் நெய்வேலியில் காலேஜுக்கு போகிற பிள்ளை இந்த வருஷம் ஃபைனல் முடிக்கிறான். 21 வயசு. அவனுக்கு பேர் பிரவீன். அந்த குழந்தை திடீர்னு அவங்க அம்மா ஏதோ ஃபோன் வாங்கி கொடுத்ததை எடுத்துக்கிட்டு வண்டியில் போயிருக்கிறான். குழந்தை தவறி விழுந்ததில் தலையில் பலமான அடிபட்டு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு அங்கேயே ரத்தத்தில் வெள்ளத்தில் மிதந்துருக்கிறான். யாருமே இல்லாத அனாதை அந்த பைபாஸ் ரோட்டில் இருந்தது. யாரோ ஒருத்தர் பார்த்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் அட்மிட் பண்ணி, உயிரே போயிடுச்சு, குழந்தை இறந்துட்டான், ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவனை டெச்சரில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இங்கேருந்து 4 மணி நேரம் ட்ராவல். இவர் அழுதுகிட்டு அங்கே நெய்வேலிக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட சண்டை போட்டு, என் குழந்தைய காப்பாற்ற முடியும், இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக நடந்தது. அந்த நேரம் இங்கே பாஸ்டரக்காகிட்ட வந்து சொல்ல, அவங்க குழந்தை பேரையும் வயசையும் கேட்டாங்க. அவங்க நல்ல ஜபத்தில் வச்சு அவங்க நல்லா ஜபம் பண்ணாங்க. சபையார்கிட்டையும் சொல்லி ஜபம் பண்ண சொன்னாங்க. இங்கே சபையாரும் ஜபம் பண்ணாங்க. இந்த போன வாரத்தில் குழந்தை பேசுகிறானா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை பேசாமலே இருந்தான் 4 மாதமாக. இப்போ குழந்தை நல்ல விதமாக பேசுகிறான். பேசி முடித்து இப்போ அந்த தலையில் இருந்த மூளையை நல்லபடி பண்ணி இப்போ திரும்பியும் தலையை மூடி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நைட்டு டாக்டர்கிட்ட கேட்ட, டியூட்டிக்கு போயிட்டு டாக்டர் சொன்னார், நல்ல விதமாக பேசுகிறாமா, ஆனால் கொஞ்சம் தத்தி பேசுகிறான் குழந்தை போல், இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அப்படின்னு. இதில் என்ன ஒன்று பார்க்க போனால், அவன் தாய்க்கு ஒரே புள்ள.
இங்கேருந்து போயிட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இங்கே சவியார் வேணுனாங்க. அக்கா முழுமையாக ஜபத்தில் வச்சாங்க பாஸ்டர் அக்கா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ராத்திரி அவர் கண்ணீரோடு சொன்னார் என் பிள்ளை பழச்சிட்டாமான்னு. ஆனால் இங்கே நான் ஜபத்தில் வச்சதை இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை. என்னுடைய மனசில் இருக்கும். அதே போல் கிறிஸ்டின் சிஸ்டர் ஒருத்தவங்க அக்கா சகிலான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இது நல்ல விதமாக ஆன பிறகு அவர் குழந்தைங்க அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்னு தெரியாது. இந்த சாட்சி முழுமையாக நல்ல விதமாக குணமாகிறதுக்கு பிறகு சொல்லலாம்னு நினச்சேன். என்னை அறியாமலே நான் இந்த இடத்துல வந்து இயேசுவுக்கு சாட்சி சொல்கிறேன். சோத்திரம் இயேசப்பா. ஆமேன். அது போல ஆபத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த மகனுக்கு டோட்டலாக மூளையெல்லாம் இதுவாயிருச்சு. டாக்டருடைய அக்கா பையன் அவர் டாக்டர் தானே, அவர் பார்த்துப்பாரு நம்ம நினச்சிட்டு இருந்தா ஆயிருக்குமா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். வாலிப மகன், இந்த வாலிப மகனுக்கு நீங்கள் ஜீவனை கொடு. இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவமோ யாராக இருக்கட்டும், ஒரு ஆத்துமா வெளியேற பெற்றது. அந்த ஆத்துமாவுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவங்க இந்துக்கள் தானே, அவங்க கோயிலில் தானே கும்பிட போகிறோம், நம்ம ஏன் ஜெபிக்கணும்? அப்படி இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது பாருங்க, ஆச்சரியமான விடுதலையை கர்த்தர் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பண கஷ்டம் வருதா, மன கஷ்டம் வருதா, உங்களுக்கு படிப்பில் ஞான குறைவு இருக்குதா, உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருக்குதா, எனக்கு சரியில்லையே, என்னுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதே, என் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக திறமை இல்லையே, நான் எவ்வளோ தான் சம்பாரிச்சு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாலும் நான் ஒன்றுமே சரியில்லாமல் எப்படியோ போயிட்டே இருக்குதே அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கீங்களா, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஏனென்றால் அவருடைய செவி என்னாகவில்லை? மந்தமாகவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய செவி என்னாகவில்லை? ஆமா, நம்முடைய தேவன் செவி கொடுக்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவன். நீங்க கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுப்பாரு. நீங்க பாத்ரூம்ல இருந்து கூப்பிட்டோட கர்த்தர் பதில் கொடுப்பாரு. நீங்க சமையல் ரூம்ல இருந்து கூப்பிட்டோட பதில் கொடுப்பாரு. நீங்க துணி துவைக்கும் போது கூப்பிட்டோட பதில் கொடுப்பாரு. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூப்பிட்டாலும் பதில் கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இதுக்காக நாம நேரம் எடுத்து தான் ஜெபிக்கணும். அங்க போனோம், இங்க போனோம், இவங்க கிட்ட பார்க்கணும், அங்க போகணும், எங்கேயும் போகாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த பர்திமே குருடன் என்ன பண்ணான்? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னைக்கு நம் வாழ்க்கையில கூட நிந்தனைகள், அவமானங்கள், நிபச் சொல் வரட்டும். இவங்கெல்லாம் பைபிள் தூக்கின்னு போறாங்க பாரு, இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸா, இவங்க பாரு என்ன பண்றாங்கன்னு பேசட்டும். ஒருவேளை நம் உறவினர்களே நம்மை சொல்லட்டும், நம்ம பிள்ளைகளே நம்ம சொல்லட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் பாருங்க நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 30:19 வாசிங்கள். ஏசாயா சீக்கிரமாக வாசிங்க. 30:19. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமேன். 18 வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இது வாசிங்களா? கூப்பிடுன்னு வருதுங்களா? 19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். என்ன சொல்றீங்க? எங்க அடுத்தபடி இனி நீ அழுது கொண்டீராய். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு காலை நேரத்தில் அழுதுட்டு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், தேவைகளோடு வந்திருக்கலாம். என் பிரச்சனை என்னைக்கு தீரும்? என் வியாதி என்னைக்கு தீரும்? என் வியாதிக்கு யார் பரிகாரி? என் வியாதி யார் தீர்த்து வைப்பாங்க? என் மந்திர கட்டுகளை யார் உடைப்பாங்க? என் சூனிய கட்டுகளை யார் உடைப்பாங்க? என் குடும்பத்தில் என்னைக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். நம்ம கூப்பிடுறது தான் இல்லை. இனிமேல் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. என்ன சொல்கிறீங்க? கூப்பிட்டுங்க. நீங்கள் எப்போமா கூப்பிடுங்களா? நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவார். நம்ம என்ன செய்யறோம்? கூப்பிடுறது இல்லை, மறந்துடுவோம். மறந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே எங்கே கால் பண்ணுறது, இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அதெல்லாம் வேண்டாம். அந்த கால் பண்ணுற வேலையே நீங்கள் நிறுத்திடுங்க. யார் கால் பண்ண சொல்லுங்கள்? ஹிந்துஸு தான் நமக்காக ஓடி வர நம்மக்கிட்ட ஜெபிக்கிறது. நம்ம போய் மற்றவங்கிட்ட ஜெபிக்க ஓடக்கூடாது. விடுதலை கூட்டங்களும் அந்த கூட்டங்களும் எதுக்கு வைக்கிறாங்க சொல்லுங்கள்? அற்புத பெருவிழா,
இதெல்லாம் யாருக்கு வைக்கிறாங்க? கிறிஸ்தவங்களுக்கு வைக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவம் தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கி அற்புத பெருவிழானா எங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை போய் உட்காந்துன்றது முக்காடை போட்டு நல்லா அங்கே போடாது, சபையில் முக்காடு போடாது. அங்கே எங்கன்னா எழுப்புதல் கூட நடக்கட்டுமோ அங்கே போய் அப்படியே பத்திரமா முக்காடை போட்டு அப்போ தான் அவங்க பக்தி தெரியணுமா, அப்போ தான் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோன்னு. அதே சபையில் வந்து செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், கூப்பிடுங்கள். ஒருவேளை நான் சொல்வது வருத்தமாக இருக்கலாம் பிரியமான தேவஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கம் வருகிறதா, நிந்தனை வருகிறதா, கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், அவ்வளோதான் ஜெபம். நீங்கள் அதை சொல்லி பாருங்களேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுனே. சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்கள். நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். விடுவித்த உடனே நம்ம என்ன செய்வோம்? அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஒரு முறை நான் அப்படித்தான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுவதற்காக நான் ஆசைப்படுகிறேன். ஹைகோர்ட்டில் நானும் பாத்திமாக்காவும், பாத்திமாக்கா என்றால் ஜஸ்டினுடைய அம்மா, 2 பேரும் முதல் செக்ஷன் முடிஞ்சது கேஸு. 2வது செக்ஷன் நம்முடைய ஆர்குமெண்ட்டு வரணும். அதற்குள்ளே நம்ம ஏன் அந்த கோர்ட்டில் சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லி ரோடை கிராஸ் பண்ணி அங்கே ரோடுக்கு எதிர்க்க ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். அங்கே போய் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லி ஒரு காஃபினா ஒரு டீனா குடிச்சிட்டு அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு 2:30 மணிக்கு கோர்ட்டு மறுபடியும் கூடும். அப்போ நாங்கள் வருவோம். என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் மொத்தம் ஒரு கவரில் இருக்குது. சர்ச்சுடைய டாக்குமெண்ட்டு, என்னுடைய ஆதார், ஐயாவுடைய ஆதார், என்னுடைய பேனு, ஐயாவுடைய பேனு, எல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே என்னிடத்துல இருக்குது. ஒரு கவரில் போட்டு அக்கா கிட்ட கொடுத்து அவங்க அங்கே இங்கே வச்சுட்ருக்காங்க, மறந்துட்டுருக்காங்க பாவம் பதட்டத்தில். நாங்கள் ப்ரேயரை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்படி கிளம்பி வரோம். வரும்போது அங்கே பரதேசிங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது காசு போடலாம் அப்படின்னு சொல்லி என் பேக்கை திறந்து போட்டுட்டு நான் திரும்பி பார்க்குறேன். என் கையில் பேக்கை காணோம், கவரை காணோம். கவர் எங்கே? ஐயோ நான் இங்கே தானே வச்சேன், அங்கே தானே வச்சேன், எங்கே வச்சுங்க? ஐயோ இப்போ தானே அவன் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கானே, இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறான். நான் என்ன பண்ணுறது? இயேசுவேன்னு அந்த சபையில் அந்த நேரம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என் 2 கையை என் தலைமையில வச்சுட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே அங்கே ஒரு கிளார்க் மேடம் அங்கே உட்காந்துருப்பாங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுட்டேங்க சிஸ்டர். அப்படிங்களா? இன்னொரு அம்மா வருது. அந்த அம்மா அங்கே இல்லவே இல்லை, கருப்பாக ஷார்ட்டாக இருக்குது, நம்ம பாப்பா மாதிரி. அந்த அம்மா வருது. இந்த கவராக பாருங்கன்னு மதர்ஷா கவர் எடுத்து காமிக்குது. ஐயோ இந்த கவர் தான் கொடுங்க. எங்கே இருந்துச்சு இந்த கவர்? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் தேவ தூதர் எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, கர்த்தர் சாட்சி. இன்ன வரைக்கும் நான் அந்த கோர்ட்டில் அந்த ஜெபிக்க அதுக்காகவே நான் போவேன். அந்த அம்மாட்ட, அந்த கிளார்க் மேடம் கிட்ட கேட்பேன், சிஸ்டர் இங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே, எங்கே யாருன்னே தெரியல சிஸ்டர், நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, இது வரைக்கும் என்னை தவிர வேறு யாருமே இல்லையே, நான் தான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் தான் பார்ப்பீங்க இல்லை, அவங்க தான் அங்கே உட்காந்துருப்பாங்க, ஒரு ஃபேன் போட்டுக்கிட்டு அவங்க ஏதோ எழுதிக்கிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் தான் இருக்கேன், யாருன்னு தெரியலையே. தேவ தூதர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆபத்து வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். எவ்வளோ பெரிய ஆபத்து வரட்டும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வரட்டும், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் செவி மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். வாசிங்கள். தானியேல் 9:20-23 வாசிங்கள். தானியேல் என்ற ஒரு பக்தன் அந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கும்போது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு, கூப்பிடுறாரு. நடந்த காரியங்கள் என்னவென்று நான் வாசித்து பாருங்கள். தானியேல் 9:20-23. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுதே புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, அதை நான் அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் பாருங்கள், உபவாசித்து ஜெபிக்க உட்கார்றாரு. அவர் ஜெபிக்க உட்காரும் போது
நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இல்லை, அப்படித்தானே வாசிக்கிறான். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரு. இன்னும் அவர் வேண்டி கூட கொள்ளலை. இந்தந்த காரியத்திற்கு நம்ம ஜெபிக்கணும், இந்தந்த சிறையிருப்பு மாற வேண்டும், இந்தந்த பாவத்திற்கு மக்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். சில பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். என் குடும்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு அப்போ எழுதி வச்சுட்டு நீங்கள் போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க உட்கார்ந்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை தேய்ச்சிடுவார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நீ போ. இனி நீ அழுது கொண்டேராய். நீ ஏன் அழுவுற? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற? உனக்கு தான் நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேனே. கர்த்தர், அதனால தான் வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப நம்ம தான் என்ன செய்த சில நேரங்களில் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு இன்னும் கர்த்தர் செய்யலையே, எனக்கு இன்னும் செய்யலையே, என் கர்த்தர் என்னை மறந்துட்டாரே, என் கர்த்தர் என்னை வெறுத்துட்டாரே, என் கர்த்தர் என்னை கைவிட்டாரே என்று சொல்லி நாம தான் அநேக நேரங்களில் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், யாவையும் செய்து முடித்து வைக்கிற தேவன். தானியேலுக்கு செய்த தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 7வது மாசத்துல நீங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிக்க போறார். எப்ப சொல்லுங்க? கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஜெபிக்கணும். இயேசுவே, என் காரியம் இப்படி இருக்கிறது, என் குடும்ப நிலைமை இப்படி இருக்கிறதப்பா, என் சரீர பலவீனம் இப்படி இருக்கிறதப்பான்னு கூப்பிடணும். சும்மா கிடையாது. சும்மா அமைதியாக கர்த்தருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிட்டான்னு சும்மா அமைதியாக இருந்தால் முடியுமா? கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டால் தான் நமக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? பதில் கர்த்தர் கொடுப்பாரு. சகரியா 10:6 வாசிங்க. சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6. நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். செவி கொடுப்பாரு. அவர் யூதா வம்சத்தாருக்கு செவி கொடுப்பாரு, அவர் யோசேப்பு வம்சத்தாருக்கு செவி கொடுப்பாரு. அவர் இன்றைக்கு நமக்கும் செவி கொடுக்கிற தேவன். அவர் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஆகார், புறஜாதியான ஆகார், எகிப்து தேசத்து பெண்மணி. இயேசு கர்த்தர்னா அந்த அம்மாக்கு யாருன்னே தெரியாது, சர்வ வல்லவர் என்றால் யாரும் தெரியாது. ஆனாலும் பாருங்கள், ஆகாரு கர்த்தர் கூப்பிடும் போது ஆகாருக்கு பதில் கொடுத்தாரு. இன்றைக்கு நமக்கு பதில் கொடுப்பார். இப்போ தான் நம்ம சாட்சி கேட்டோம் இல்லையா? இயேசுவை அறியாத பிள்ளைக்காக நம்ம நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் அந்த பிள்ளைக்கு மனம் இறங்கினாரு. அது பெரிய சாட்சி. அந்த பேரண்ட்ஸ் இங்கே வரணும், அந்த அம்மா போய் சொல்லணும், நாங்கள் இருக்கிற அந்த கடவுள், நான் போகிற சர்ச்சு, அந்த இயேசு தான் உன் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தாரு டாக்டர் ஐயா, நீ வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து நீ வந்து காமிச்சிட்டு போன்னு சொல்லணும். இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு மூளை எல்லாம் செதறி எல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே தெரியல அவனுக்கு அப்படின்னா இந்த டாப் எடுத்துட்டாங்க. இந்த டாப்பை எடுத்துட்டா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? இல்லை, ஆனாலும் பாருங்க, நம்ம நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் பதில் கொடுத்தாரு. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இறங்குகிற தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இறங்குவாரு. அதிகாரிகள் இருக்கிறாங்களா? உங்களுக்கு லீவு கிடைக்கலையா? ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு லீவு கிடைக்கலையா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதையே ஒரு சாக்கா வச்சுக்கிறது. பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, அப்படியே ஒரு சாக்கா வச்சுட்டு அப்படியே விட்டுறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு? அதிகாரிகளோடு கர்த்தர் பேசுவாரு. மறைந்த யாகம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அம்மா, எத்தனை பேருக்கு தெரியும் யாகம்மாமா பற்றி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறைந்த தீர்க்கதரிசி அம்மா, நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஊழியக்காரம்மா, கர்த்தருக்குள்ளே இருந்தவங்க, தைரியசாலி. தாயார் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த திருவொற்றியூர் பகுதியில் ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவங்க ஒரு கூரையில் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. தினந்தோறும் வந்து கற்கள் வந்து விழுமா, ஆராதிக்கும் போதே கற்கள் விழும், அதெல்லாம் விழும், ரொம்ப தொந்தரவு பண்ணுவார்கள். அப்போ இவங்க சுந்தரையாவுடைய பிரான்ச்சில் தான், ஏசியில் தான் இருந்தாங்க. சுந்தரையா கிட்ட வந்து சொன்னாங்களா, ஐயா இந்த மாதிரிங்கய்யா, எனக்கு நல்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் எனக்கு அனுப்புங்கய்யா, இந்த மாதிரி டெய்லி வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, ஆராதனையே நடத்த முடியலங்கய்யா, பயமாக இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சுந்தரையா கிட்ட. அப்போ சுந்தரையா சொன்னார், அம்மா நான் அனுப்புறதை விட இயேசு உனக்கு நல்ல வாட்ச்மேன் அனுப்புவார், நீ போமா
அப்படியே ஜாம் பண்ணி அனுப்பி விட்டாரா. இந்த அம்மாவுக்கு சப்புன்னு ஆயிடுச்சுங்களா, என்ன இது நம்ம மூத்த ஐயா, நம்முடைய தலைமை போதகர் ஐயா, நம்ம போய் கேட்டால் நிறைய ஆட்கள் வராங்க, போலீஸ் எல்லாம் நிறையா வராங்க, ஏசியில் யாராவது ஒருத்தர் அனுப்புவாங்க, நம்ம வந்து சொன்னால் இந்த ஐயா ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே வந்துட்டாங்களாம். வந்தவொடனே சரி இன்றைக்கி என்ன கல் வருதோ வரட்டும், இன்றைக்கி என்ன நடக்குதோ நடக்கட்டும் சொல்லி அவங்க ஆராதனையை வழக்கம் போல் நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா நல்லா ட்ரெஸ்ஸோடு வந்து ஆளாக வந்து உட்காந்துருக்காரு சபையில். இவங்களுக்கு பயமாயிடுச்சு, ஐயோ நம்ம நேற்று சொல்லிட்டு வந்தோமே, என்ன பண்ணுறது இப்போ, இவனுங்க வந்து நம்ம போலீஸை கொண்டு வந்து வச்சு நம்ம மிரட்ட வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு இந்த அம்மா பயந்துக்குன்னு ஆராதனை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்குறதுக்கும் பயம், ஆனாலும் போய் கேட்டிருக்காங்க போல். இவர் ஆராதனை முடிக்கிற வரைக்கும் இருந்திருக்காரு. ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அம்மா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேம்மா, இங்கே ஆவிக்குரிய திருச்சபை பெந்தகோஸ்த சபை எங்கே இருக்குன்னு கேட்டேன், சொன்னாங்க ஆராதனைக்காக நான் வந்திருக்கிறேன், நான் டியூட்டிக்கு போயிடுவேன். பார்த்தீங்களா அந்த ஐயா என்ன சொன்னார், நான் அனுப்புறதை காட்டிலாம் பெரியவர் அனுப்புவார். கர்த்தரை அனுப்புனாரா இல்லையா? அந்த அம்மா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க இல்லையா? அருமையான தீர்க்கதரிசி இன்னைக்கு இல்லை, அவங்க மகிமையில் இருக்காங்க. அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தரை அனுப்புனாரு. கர்த்தர் அது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தரே நமக்கு ஆட்களை அனுப்பி வச்சிடுவார். நம்ம போய் யாருக்கு சண்டைலாம் போட வேண்டாம், நம்ம போய் எதுவும் பார்க்க வேண்டாம், அவர் பார்த்துருவார், அவருக்கு எல்லாத்தையும் செய்வார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் வாசித்து பாருங்கள், 81:7. சங்கீதம் 81:7 வாசிங்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாக்கும் மறைவிடங்களிலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆமை, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டா. இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்தில், தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு மனிதனுக்கு தண்ணி தான் மிகவும் அவசியம். டீ இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணி தான் வேணும். அப்போ தண்ணி இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நெருக்கத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள். எந்த இடத்துல பாருங்க, மேரிபாவின் தண்ணி எடுத்து சோதிக்கிறாரு. மேரிபா என்ற ஒரு இடம் என்னாகும் புஸ்தகத்தில் இருக்கு, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த மேரிபா என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது சோதிக்கிறாரு. அந்த இடத்துல தான் கர்த்தரை நோக்கி, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி அவங்க என்ன செய்கிறார்கள்? நீ கூப்பிட்டாய், மோசே கூப்பிடுறாரு, உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் கூட எந்த மாதிரியான நெருக்கத்தில் போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த நெருக்கத்திலிருந்து நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது இடி முழக்கத்தை போல கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தார் தானே. இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்தில் கூப்பிடும்போது மோசே கூப்பிடுறாரு, திட்டுறாங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன மோசே, அங்கே தண்ணி இல்லாமல் நாங்கள் எங்களை சாகடிக்க இங்கே கொண்டு வந்துட்டியா? அங்கே தண்ணி எங்களுக்கு நல்லா இருக்கும், இங்கே தண்ணியே இல்லையே. மோசேக்கு தெரியல. அப்போ கண்மலையை அடிக்கிறாரு. கண்மலை அடிக்கும் பொழுது கர்த்தர் தண்ணீர் கொடுக்கிறாரு. நெருக்கம், மோசே பயப்படுறாரு. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லாம் நம்மளை பிடிச்சிக்கிறாங்களே, இங்கே ஒன்று பிடிக்குது அங்கே ஒன்று பிடிக்குது, யாருக்கு நான் என்ன பதில் சொல்வதை தெரியாத நேரத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கூட தெரியாத நேரத்தில், புரியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, யாரை கூப்பிடுறது என்ன செய்வதுன்னு தெரியாத நேரத்தில் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம் கரத்தில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டே கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்வார். மோசேக்கு அப்படி தான் செஞ்சார். மோசே கூப்பிட்டாரு. உடனே மோசே கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மோசே உங்ககிட்ட நான் என்ன கொடுத்துருக்குறேன்? கோல் கொடுத்துருக்குறீங்க. அந்த கோலை நீ ஏன் சும்மா வச்சிருக்கிற? அந்த கோலை கொண்டு நீ கண்மலையை அடி, நீ கற்பாரை அடி. அடித்த உடனே தண்ணீர் வருது. தண்ணீர் வந்தவன ஜனங்கள் எல்லாம் குடிக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம கருத்தில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டே கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 34:6-15 வாசிங்கள். சங்கீதம் 34:6-15. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். 15 வாசிங்க. அவருடைய செவிகள் கூப்பிடுதலுக்கு எப்படி இருக்கிறதாம்? திறந்திருக்கிறது. அப்போ தாவீது ராஜா இந்த இடத்துல
அவர் இப்போ அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறி அவர் தன்னை மறைத்து கொள்வதற்காக ஒரு இடத்துல போய் வேஷம் மாறிடுறாரு. பைத்தியக்காரன் மாதிரி அவர் வேஷம் போட்டிருக்காரு. போட்டுக்கொண்டே தான் அப்பொழுது தன் ஜீவனை எப்படியாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை அப்படியாக மாறு வேடத்தில் அணிந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் தாவீது பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான். தாவீது எத்தனையோ நெருக்கம், சொல்ல முடியாத நெருக்கம். தாவீத மாதிரி ஒரு நெருக்கப்பட்டவங்க இந்த வேதத்தில் யாருமே இருந்திருக்க முடியாது. யோபு கூட இருந்தார், பட் இவர் பயங்கர நெருக்கம். பொல்லாத மனிதர்கள், கர்ப்பப்பிறப்பாகிய பிள்ளைகள் கூட எதிரிகளாக மாறினார்கள் தாவீது ராஜாவுக்கு. அந்த நெருக்கத்தில் கூட பாருங்கள், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அப்போ நம்ம ஏழைகளாக இருந்த நம்ம கர்த்தர் நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் கேட்ப. அந்த பொண்ணு ரெண்டு போடுங்க அந்த பொண்ணு, இதுக்கு என்ன பண்ணுறது? எனவே இந்த ஏழை, நம்ம ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்போ தாவீது அந்த இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிட்டவனை பாருங்க, அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எந்த மனிதனுக்கு வேஷம் மாறி அவர் மறைந்திருந்தாரோ அந்த மனிதர்கள் மூலமாகவே தாவீது ராஜாவுக்கு நன்மைகள் வரும்படி கர்த்தர் செய்தார். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மிடத்தில் இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டே கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்வார். சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்சோன் வழி போக்கனா போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்கொண்டு அவர் ஒரு கழுதையுடைய தாடை எலும்பு அங்கே கிடக்குது. அந்த கழுதையுடைய தாடை எலும்புல எத்தனை பேரை கொன்னார் தெரியுமா? சிம்சோன் எத்தனை பேர் கொன்னார் தெரியுங்களா? எத்தனை பேர்? 1000 பேர், 1000 மெம்பர்ஸ். ஆச்சரியமா இருக்குது இல்லை? ஒரே ஒரு கழுதையுடைய தாடை எலும்புனா இதுதான் தாடை. அந்த கழுதைக்கு ஒரு வேளை பெருசாக இருக்கலாம், நமக்கு சின்னதாக இருக்குது. நான் ஷார்ட்டாக இருக்கிறதால என் தாடை எலும்பு சின்னதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹைட்டாக இருக்கவங்களுக்கும் பெருசாக இருக்கும். கழுதைக்கு இன்னும் கொஞ்சம் தலை பெருசு இல்லைங்களா, அதனால் அந்த எலும்பு கொஞ்சம் ஒருவேளை ஒரு 3/4 முழத்துக்கு இருக்கலாமோ அல்லது 1 முழத்துக்கு இருக்கலாமோ தெரியல. ஆனாலும் பாருங்கள், அந்த தாடை எலும்பை வைத்துக்கொண்டு சிம்சோன் 1000 பேரை கொல்லும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த நேரத்தில் அப்போ துஷ்ட மிருகங்களோ, பொல்லாத கிரியைகளோ, மாந்திரிகத்தின் வல்லமைகளோ, சூனிய கட்டுகளோ, பொல்லாத வியாதிகளோ எது வந்தாலும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஏழை கூப்பிடணும். தாவீது கூப்பிட்டாரு. நாமளும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட்டுட்டே இருக்கணும். தினந்தோறும் கர்த்தரை கூப்பிடணும், அதிகமாய் கூப்பிடணும். ஒரு அதிகாரம் வாசிங்கன்னா 2 அதிகாரம் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 1/4 மணி நேரம் ஜெபித்தீர்களா, 1/2 மணி நேரம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிற அவசியம், அனுபவம். 1 மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகள் 2 மணி நேரம் ஜெபிங்கள். அல்லது 5 அதிகாரம் வாசிக்கிற பிள்ளைகள் 10 அதிகாரம் வாசிங்கள். வாரத்தில் 1 நாள் உபவாசம் எடுங்கள். கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நமக்கு கூப்பிடுகிறதுக்கு முன்னதாகவே 65:24 ஏசாயா 65:24 வாசிங்கள். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன். அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவங்க பேசும்போதே தான் தானியேல் 9:23 வாசித்தோம் இல்லையா? தானியேலுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னதாகவே நமக்கு தேவன் பதில் கொடுப்பாரு. இந்த காரியம் வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டால் போதும், நம்ம கூப்பிட கூட தேவையில்லை. அதுக்காக நீங்கள் கூப்பிட வேண்டாம் நான் சொல்லவில்லை, கூப்பிட வேண்டும். ஒரு இதுக்காக நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கும்பொழுது பாருங்கள், கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், நமக்கு செவி கொடுக்கிற தேவன். அவர் செவி மந்தமாகவில்லை, அவர் கை குறுகவும் இல்லை. மத்தேயு 6:8 நாம் வாசிக்கிறோம். வாசி பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிங்க. ஆமீன். அவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் எப்பெல்லாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம கூப்பிடக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. நம்ம கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் நம்ம தேவைகள் என்னதென்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு தெரிந்தபடினால நம்ம போயிட்டு உட்கார்ந்த உடனே அவர் நமக்கு பதில் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. 145ஆம் சங்கீதம் 18-19.
அதே சங்கீதம் 66 18 19 145 18 19 வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, செம்மையான ஜெபமும் அவருக்கு பிரியம். அப்போ துன்மார்க்கமா ஜீவிச்சுட்டு நம்ம கூப்பிட்டா கர்த்தர் பதில் கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாரு. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். தானியேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாரு, தாவீது கர்த்தருக்கு பிரியமா இருந்தாரு. அப்போ நம் கூட கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பாரு. துன்மார்க்கமா இருக்கும்போது, மற்றவங்களை கெடுக்கும் போது, மற்றவர்களுக்கு இது பண்ணும்போது, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம கூப்பிடும்போது பதில் கொடுக்க மாட்டார். உண்மையாய் கூப்பிட வேண்டும். 66 18 19 வாசிங்கள். சங்கீதம் 66 18 19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். 66 18 19. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்பதான் ஆண்டவருடைய காது மந்தமாயிடும். அதனால தான் செவி மந்தமாயிடும். எப்போ இருதயத்தில் அக்கிரம சிந்தை, மற்றவர்களுக்கு எடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வருகிற நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பொறாமை, எரிச்சல் ஆவிகள் இதெல்லாம் இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். அதுதான் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட பிள்ளைகளுக்கு. 19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்போ கர்த்தருக்கு நாம் பிரியமாய் செம்மையாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது மெய்யாய் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரு. நாம் பிரியமாய் நடந்து கொள்ளும்போது நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல கர்த்தாவே, இந்த மாத கடைசி நாளில் கூட நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானித்தோம். கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆபத்து காலத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுது, வியாதி நேரத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுது, நெருக்கத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா. உண்மையாய் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீரையா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் பதில் கொடுங்கப்பா. பதில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் கர்த்தாவே. சிறையிருப்பு மாறட்டும் ஐயா. பலவீனங்கள் மாறட்டும் கர்த்தாவே. வியாதிகள் முற்றிலும் மாறட்டும் ஐயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. கர்த்தர் மாரநாதா இயேசு சீக்கிரம் வருகிறார்.